அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கு மீகா புக்கு, தீர்க்கதரிசி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல இன்னைக்கு வந்திருக்க உபவாசம் வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை கூறி உங்களை வரவேற்கிறேன். ஆமென். ஹalleluya. சரி, மீகா புக் பார்க்கலாம். தீர்க்க தரிசன புக்ல இன்னைக்கு இது 6வது புக்கு. இவரு எங்க இது வந்து இஸ்ரவேலின் தலைநகரமாகிய சமாரியாவிலும் வடக்கு தேசத்திலும் யூதாவின் தலைநகரமாகிய எருசலேமாகிய தென் தேசத்திலும் தேவனுக்கு விரோதமாக பாவமும் அக்கிரமமும் மிகுந்து காணப்பட்டது. பாவமும் அக்கிரமமும் மிகுந்து காணப்பட்டது. ரெண்டு பகுதியா சாலமோன் மகன் காலத்துல தேசம், எருசலேம் தேசம் எப்படி ஆயிட்டு ரெண்டா பிரிஞ்சு போயிருச்சு. தென் தேசம் வட தேசம் பிரிஞ்சுட்டு யூதா தேசத்துல ரெண்டு கோத்திரம் தான் இருந்தாங்க. யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும் இருந்தாங்க. அதுக்கு தலைநகரம் யூதாவுக்கு யூதாவுக்கு தலைநகரம் வந்து எருசலேம். வட தேசத்துக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகரம் சமாரியா. அங்க யெரொபெயாம் ஆண்டவர், இங்க வந்து சாலமோனோட பையன் வந்து ரெகொபெயாம் ஆண்டவர். படிக்க சொல்ல ரெகொபெயாமையும் யெரொபெயாமையும் வித்தியாசம் பார்க்கணும். சரியா? யெரொபெயாம் படிக்க சொல்ல நல்லா கவனிங்க. யெரொபெயாம் வந்தது வந்து நாபோத்தின் மகனாகிய யெரொபெயாம்னு இருக்கும். அவர் முதலாம் யெரொபெயாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா யோவாசுடைய மகன் யெரொபெயாம்னு இருக்கும். ஆண்டவர் தெளிவா அப்பா பேர் தாத்தா பேர் எழுதினாருன்னா ஆள் மாறினார். ஹalleluya. இப்படிதான் கண்டுபிடிச்சு வேதத்தை படிக்கணும். அவர் செகண்ட் யெரொபெயாம். நம்ம அந்த யெரொபெயாம் தான் இவ்வளவு காலம் இருந்துகிட்டு இருக்காரான்னு யோசிக்க கூடாது. தெரியும், படிச்சோம்ல. முதலாம் தெரியும், ரெண்டாம் தெரியும், அர்த்தசிஷ்டா. ஆகாஷ் வீரராஜா பையன் கண்டுபிடிக்கணும். அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் சரித்திர பின்னணியத்தோட படிக்கும் பொழுதுதான் வேதம் நமக்கு அடிப்படையில நல்லா புரியும். ஹalleluya. இப்போ முதல்ல இந்த யெரொபெயாம் அங்க வந்தாரு இல்லையா? அந்த நேரத்துல இங்க ரெண்டு தேசத்திலையும் தலைநகரத்துல என்ன செய்யுது? தலைநகரம்னா எருசலேம்லயும் சமாரியாவிலையும் கேவலமான விஷயங்கள் நடக்குது. பாவம் கொஞ்ச நெஞ்ச பாவம் இல்ல, அப்பேற்பட்ட பாவம் அங்க நடக்குது. இப்போ தலை சரியில்லைன்னா பிள்ளைங்க சரி இருக்குமா? தகப்பன் தாய் சரி இருந்தாதான் பிள்ளைகளுக்கு உதாரணம் பக்கத்து வீட்டு அப்பா அம்மாவா? நம்மதான். தாய் தகப்பன் நல்ல வாழ்க்கை வாழும் பொழுதுதான் பிள்ளைங்க சிறு குழந்தையில இருந்து தாய் தகப்பனை பார்த்து வளரும் பொழுது அவங்கள போல நம்ம இருக்கணும்னு என்ன செய்வாங்க? எத்தனை கெட்டவங்களோட வெளி உலகத்துல போய் சேர்ந்தாலும் தான் வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்க தன்னை அழகா மாத்தும். ஹalleluya. அப்ப இவங்க இஸ்ரவேல் தேசத்திலையும் சரி யூதா தேசத்திலையும் சரி இவங்க சரியில்லாம பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த ஆண்டவங்கெல்லாம் தப்பு தப்பா வாழ ஆரம்பிச்சாங்க. இவங்களை சுத்தி எவ்வளவு கிராமங்கள் இருக்கும்? இந்த ரெண்டு தேசம் ஆளுது. ரெண்டு பேரும் யூத கோத்திரத்துல இருந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. யூதா ஆள்றாருன்னா நான் யூத கோத்திரம் ஆண்டுகிட்டு இருக்குன்னா இவங்களுக்கு கீழே எத்தனையோ கிராமங்கள் உள்ள இருக்கும்ல, பட்டணங்கள், குட்டி குட்டி பட்டணங்கள் இருக்கும்ல. ராஜா தப்பான வழியில போனா கீழே இருக்கிற குட்டி தேசத்து தலைவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க நல்லவங்களாவா இருப்பாங்க? இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ராஜா என்ன செய்யறாரு? மதுபானம் குடிக்கிறாரா? நம்மளும் நாட்டில் மதுபானம் குடிக்கிறேன். அடிமைகளாக நமக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட வட்டி எல்லாம் வாங்கி அவங்களை சிறுமைப்படுத்தி ஒடுக்கி மக்களை காலுக்குள்ள போட்டு மிதிக்கிற ராஜாவா அவரு இருந்தாருன்னா இவங்களும் அப்படி. அங்க ஆள்ற பிள்ளைகளும் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படித்தானே? ஸ்நேகிதனையே நீ சகோதரனையே போட்டு மிதிச்சேன்னா என்ன இருக்கும்? ஆண்டவர் கோவம் வருமா? இப்ப யார் மேல ஆண்டவருக்கு கோவம் வந்து? யார் மேல கோவம்? இந்த ராஜாக்கள், தலைமையான ராஜாக்கள் ரெண்டு கோத்திரமா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பிரிஞ்சு இருந்து ஆண்டுகிட்டு இருக்காங்களே, இந்த ராஜாக்கள் மேல, தலைவர்கள் மேல ஆண்டவருக்கு கோபம் வந்திருக்கணும். அப்ப இவங்களை எச்சரிக்கை பண்ண ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பியிருப்பாரா? எழுப்பியிருக்க மாட்டாரா? அவங்கள தானே அடிக்கணும் முதல்ல. தப்பு செய்யற அப்பாவை அடிப்பாங்களா, பிள்ளைய போய் அடிப்பாங்க? அப்பாவை அடிக்கணும் முதல்ல. அப்ப அங்க கைய வைக்கிறதுக்கு தான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினாரு. அந்த தீர்க்கதரிசி பேர் மீகா. ஹalleluya. அவர்தான் இந்த மீகா. இவரு மீகானா அர்த்தம் என்னன்னா, யெகோவா தேவனுக்கு ஒப்பானவர் யார்? யெகோவா தேவனுக்கு ஒப்பானவர் யார்?
பேரை ஒருத்தருக்கு ஆண்டவர் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பேர் மூலமாவே அவர் எதை சொல்ல வராருன்னு காட்டி. அல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு அர்த்தம். இவர் ஒரு ஏழ்மை தீர்க்கதரிசி. இந்த மீகா யாரு? ஏழ்மையின் பின்னணியத்திலிருந்து வந்த சாதாரண மனிதன். ஆண்டவர் சாதாரண மனிதனையும் கொண்டு அற்புதங்களை பல செய்வாருன்னு வேதத்துல நம்ம சிறுமப்பட்டவனை தான் கண் நோக்கி பார்ப்பாரு, எளியவனை தான் கண் நோக்கி பார்ப்பாரு, சாதாரண மனுஷனை தான் ஆண்டவர் கண் நோக்கி பார்ப்பாரு. நீங்க பாருங்க, வேதத்துல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தியிருக்காருன்னா சும்மா இல்ல. வசனம்லாம் சொல்லுதுல்ல, எளியவனை குப்பையில இருந்து, புழுதியில இருந்து. எருசலேம் நகரமே உலகத்தின் மைய பகுதியில இருக்குது, இத்தினியோண்டு. இன்னைக்கு யூதர்கள் அப்படி அண்ணாந்து பாக்குற லெவலுக்கு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்னும் தெரியல, அறியாத ஜனங்களா இருந்தாரு. ஆண்டவர் இன்னைக்கு அவங்கள அறிவுள்ள மக்களா மாத்தி வச்சிருக்காரு. அவங்க கண்டுபிடிக்காத எந்த பொருளும் நம்ம கையில இல்ல. அப்படி ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி எடுத்த மாதிரிதான் அந்த மீகாவையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கண்ணோக்கி பார்த்து எடுத்தார். சரியா? இவர் சாதாரண மனுஷன் தானே. ஒரு ராஜாவை போய் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னா இவரு எப்படி பயந்துருக்கணும்ல? என்னைய போய் ஸ்டாலின் அமைச்சர் இருக்காங்க, அவங்க முன்னாடி போய் நின்று ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்ல பயப்படுவேன்னா? பயப்பட. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படலாமா? பயப்பட. ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றேன். இவர் பயப்படல. சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தாலும், ஏழ்மை பின்னணியத்துல இருந்து வந்தாலும், இந்த ராஜாவுக்கு முன்னாடி நின்று நீ என்ன செய்ய? நீங்க செய்யற அக்கிரமத்தினால உனக்கு கீழே இருக்கிற அத்தனையும் கெட்டு போறான். ஆண்டவர் உங்க மேல கை வைக்க போறார், கவனம்னு சொன்னாரு. தைரியமா போய் சொன்னவர் தான் இந்த மீகா. இவர் எல்லா தீர்க்க தரிசிலையும் இவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். தனித்தன்மை வாய்ந்தவர். ஏசாயா தீர்க்க தரிசி வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்க தரிசி. சரியா? அப்போ இவர் எதை சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, நியாயம் செய்ய வேண்டியவர்கள் பரிதானம், லஞ்சம் வாங்கி கொண்டு பொய்யாய் தீர்ப்பு செய்வதையும், லஞ்சம் வாங்கிக்கிட்டு வசதி உள்ளவங்களுக்கு பொய்யா தீர்ப்பு செய்யறதையும் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். யாரு? தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும், ஆண்டவருக்கு பணி செய்யறவங்களும், ஆண்டவர் இடத்துக்கு வந்து அவர் வார்த்தையை கேட்டு தீர்க்க தரிசனம் சொல்றவங்களும் கூட பொருளாசையில நிறைஞ்சிருந்ததை அந்த மீகா பார்க்க வச்சார் ஆண்டவர். பார்க்க வச்சு வேதனையோட இந்த புக்ல ஆண்டவர் எழுத வச்சாரு, தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சாரு. அப்ப வசதி படைச்சவங்களை பார்த்து தீர்க்க தரிசிகளும் ஆசாரியர்களும் பார்ப்பாங்களா? ராஜாக்கள் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசி ஆசாரியரை பிடிக்காரு இந்த இடத்துல ஆண்டவரு. பணம் இருக்குங்கிறதுக்காக, வசதி படைச்சவங்களுக்காக நீ ஒரு நியாயம் செய்வ, ஏழைய நியாயத்தை புரட்டி போடுவியா? உனக்கு ஒரு தீர்க்க தரிசி எழுப்புறேன், மீகாவ எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி சொன்னாரு. இவர் எந்த ராஜாக்கள் காலத்துல யூதாவுல சொன்னாருன்னா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ராஜா. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ராஜா 3 ராஜாக்கள் காலத்துல இருந்து இவரு யூதாவுல இருந்து தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அதே சமயம் இஸ்ரவேலுக்கு சொன்னாரு, உனக்கு வீழ்ச்சி வரப்போகுது. இங்க மட்டும் இல்ல, இஸ்ரவேலுக்கு சொன்னாரு, வீழ்ச்சியை குறிச்சு பேசினாரு. சரியா? சரி, இதை எப்படி படிக்க போறோம்னா, 7 அதிகாரம் இருக்கா? 7 அதிகாரம். சரி, எப்படி படிக்கிறோம்னா, 1-2 சமாரியா அண்ட் யூதாவின் மேல் வருகிற நியாயத்தீர்ப்பு. சமாரியா மேலையும் யூதா மேலையும் வருகிற நியாயத்தீர்ப்பு 1-2. அடுத்து 3-5 அதிகாரம் வரைக்கும் தலைவர்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பு, அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற விடுதலை. தலைவர்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பு, அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற விடுதலை. படிக்கும் பொழுது இப்படி நீங்க இந்த தலைப்பை பார்த்துக்கிட்டு படிங்க, அப்ப நம்மளுக்கு நல்லா புரியும். அப்புறம் 6-7 அதிகாரம் தேவனுக்கு ஜனத்தோடு இருக்கிற வழக்கின் விவரம். தேவனுக்கு ஜனத்தோடு இருக்கிற வழக்கின் விவரம் 6-7. தேவனுக்கு 6-7 அதிகாரம் சொல்றேன். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல ஜனங்களோட தேவனுக்கு இருக்கிற வழக்க குறிச்ச விவரம். பின்னர்
உங்களை காப்பாத்துவேன்னு அருளப்படுகிற நம்பிக்கையின் வார்த்தைகள். உங்களை காப்பாத்துவேன்னு சொல்வார்ல, அந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை குறிச்சு அதுல இருக்கு. சரியா? சரி. மீகா தீர்க்க தரிசனத்துல 3:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 3:12. ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். இங்க மீகா வச்சு சொன்னாரு எருசலேம் எப்படி போயிடும். எரேமியா எடுங்க. இத குறிச்சு எரேமியா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் 17-18 வசனம் பாருங்க. இதே வசனம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. எரேமியா 26ஆம் அதிகாரம் 17-18 வசனம். தேசத்திலே மூப்பரானவர்கள் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் முறைசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சியோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டின் மேடுகளாய் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார்னு எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் இங்க மீகா சொல்லியிருக்காரா? 3:12 அதே வார்த்தை, எருசலேம் மண்மேடுகளாய் உளப்பட்டு போகும், நீங்க தட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து இந்த மீகா மேசியாவியாகிய கிறிஸ்து எப்ரத்தா என்னும் ஊர்ல பிறப்பாருன்னு சொன்னாரா? பெத்லெகேம்ல 5:2 பாருங்க. மீகால தான் இயேசு வருவாருன்னு பழைய ஏற்பாட்டுல இந்த தீர்க்கதரிசி சொன்னவர் எங்க பிறப்பாருன்னு சொன்னார். இந்த தீர்க்கதரிசி வாசிங்க 5:2. யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு வருவார். அப்ப எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, எப்ரத்தான்னா சாம்பல், பெத்லெகேம் வானத்தின் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு அப்ப யாரு? இயேசு. இயேசு பெத்லெகேமே அப்பத்தின் வீடு. சாம்பலா இருக்கிற இடத்த சிங்காரமா ஆண்டவர் மாத்தினவர். இயேசு அங்க வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. அதான் சாம்பல சிங்காரமா மாத்தினது நம்ம சொல்றது. சொன்னார்ல. அடுத்து அதே வார்த்தை மத்தேயு 2:6 என்ன, ஏரோது ராஜாவுக்கு மேற்கோள், அதே வார்த்தையை ஏரோது ராஜாவுக்கு மேற்கோள் காட்டப்பட்டுச்சு. மத்தேயு 2:6 பாருங்க. மீகா சொன்ன அதே வார்த்தை. யூதா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தோம். சிறிய ஊர்ல தான் அந்த இயேசு பிறந்தாருன்னு சொல்லி அங்க சொன்னாரு. இப்ப சொல்றாரு இயேசு பிறந்துட்டாரு. ஹல்லேலூயா. இருண்ட காலத்துக்கு அப்புறம் ஸ்ரீனிடத்தில் காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் இயேசு வந்த உடனே எந்த எப்ரத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லெகேமில் ஆயிரங்களுக்குள் நீ சிறியதெனப்பட்ட சொல்லப்பட்ட பெத்லெகேம் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் ஏரோது ராஜாவுக்கு மேற்கோளாக காட்டப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இது சிறியதல்ல, பெத்லெகேம் சிறியதல்ல. என்னை ரட்சிக்கிறவர், நம்மளை மீட்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் இங்க பிறந்த பிறகு அந்த பெத்லெகேம் இன்னைக்கு உலகத்தின் மைய பகுதியில பெரிய தேசமாக பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மீகா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப இவர் ஒரு ஏழ்மை பின்னணியத்துல ஒரு சாதாரண மனிதனா பிறந்தவர். இத்தனை 2 சமஸ்த இஸ்ரவேல் ராஜாக்களை பார்த்து தீர்க்க தரிசனத்தை தைரியமா ஆண்டவர் சொன்னாருன்னு உரைக்க வந்தாருங்க. சொன்ன தேவ திட்டத்தை நிறைவா சொன்னதுனால அந்த தீர்க்க தரிசியின் வாயினால இயேசு எந்த ஊர்ல பிறப்பாருன்னு சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன தீர்க்க தரிசியை வச்சு ஆண்டவர் பெரிய வார்த்தையை சொல்ல வச்சார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளையும் சிறியவங்களா நீங்க நினைக்காதீங்க.
நினைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். நான் பெரியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள நித்தம் ஓடுனாதான் என்ன ஆண்டவர். ஹalleluya. சரி, அடுத்து நாகும் தீர்க்கதரிசி பார்க்க போறோம். சரியா? நாகும் தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசன புத்தகத்துல 7வது. சரியா? சரி. இப்போ யோனா தீர்க்கதரிசின்னு சொன்னோன்னா நமக்கு என்ன ஞாபகம் வந்தது? நினிவே பட்டணம் ஞாபகத்துக்கு வந்ததா? நினிவே பட்டணம் ஞாபகத்துக்கு வந்தது. மகா ரெட்டுடுத்தி ஆண்டவர் பாதத்துல இருந்து அபயமிட்டாங்க, சத்தமிட்டாங்க. ஆண்டவர் அவங்களை அழிவிலிருந்து காப்பாத்தி ரட்சிப்பை கொடுத்தார் அந்த அசிரிய பட்டணத்துக்கு, புறஜாதியான மக்கள். அப்படித்தானே? நம்ம தேசத்தையே பிடிச்சவங்க ஆண்டவர் அவங்கள மன்னிக்கத்தான் செஞ்சார். அது என்ன எவ்வளவு ஆண்டவர் அவங்களை ரட்சித்தார். மாடு கூட தண்ணி குடிக்காம இலதல திங்காம இருந்துச்சு. சொன்னார்ல 1,20,000 மக்களை காப்பாத்தினார்ல ஆண்டவர். இவன் போய் சொல்லவே பயந்தான், மனசு புழுங்கிட்டு கிடந்தான் யோனா. அப்படித்தானே? இப்போ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வளர்க்கணும் வளர்க்கணும். என் பிள்ளைக்கு நான் அதை சொல்லலைன்னா என் பிள்ளை தறிக்கிட்டு வளருமா வளராதா? இந்த பட்டணத்துல அது நடக்குது. என்ன நடக்குதுன்னா 1,20,000 மக்களை மாடு மாடுல இருந்து ராஜா வரைக்கும் ஆண்டவர் காப்பாத்தி விட்டாரு. வருங்கால சந்ததிக்கிட்ட என்ன செய்யல இவங்க சொல்லல. நம்ம புறஜாதிப்பா, நம்ம மேல ஆண்டவர் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சு எங்களை ரட்சித்தாரு, அழிவுல இருந்து காத்தாருன்னு என் வாரிசுகளுக்கு நான் சொல்லல. என்ன நடந்தது தெரியுமா? தேசம் வேசித்தனத்தால நிறைஞ்சிச்சு. விபச்சாரம், காம விகாரம், மதுபான வெறி. மதுபான இந்த ரெண்டும் இருந்தா அந்த ஊர் எப்படி இருக்கும்? வேசித்தனமும் மதுபான வெறி இருந்தா ஒரு ஊரி எப்படி இருக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இருக்காது. ரோட்ல ஒருத்தன் பணப்பையோட நடந்து போக முடியுமா? இதுக்கெல்லாம் திருடணும் இல்ல. ஊரு தரிகிட்டு, ஊரு தரிகிட்டு போச்சு. ஆண்டவர் நம்மளை மீட்டாருங்கிற அந்த உணர்வே இல்லாம தேவ அன்புல இவங்க நிலைச்சு நிக்கல. நம்மளை காப்பாத்தினாருன்னு தேவ அன்பு இருந்தா தானே நன்றி கடனா வாழ முடியும். தேவ அன்புல இவங்க நிலைச்சு நிக்கல. அவர் கற்பனையின்படி வாழாம தன் பிள்ளைகளுக்கு அவர் செஞ்ச நன்றியை சொல்லி வளர்க்கல. அதனால அந்த கேடு வந்துச்சு. இந்த கேடு வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவர்களை நியாயம் தீர்க்க என்ன செய்வார் ஆண்டவர்? நியாயம் தீர்க்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சித்தம் கொள்வாருல. இவங்களை நியாயம் தீர்க்கணும், இனிமே இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒழிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ நாகும்ல 1:2 வாசிங்க. 1:1-2 நினிவேயின். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் நினிவே பட்டணம் வருதா? யோனாவுக்கு சொன்ன அந்த நினிவே இந்த ஊர்லயும் வருதா? நினிவே. எல்கோ. நாகூமின் ஊர் வந்து எல்கோஸ். எல்கோஸ். அடுத்து கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறார். அடுத்து அவர் இது இவ்வளவும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கோபம் வந்தா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுட்டு. இப்ப அடுத்து கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. பாதத்தூளா இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதம். இதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆண்டவர் கோபம் உள்ளவராகவும் தெரிவாரு, சாந்தம் உள்ளவராகவும். ஆண்டவர் எப்பவுமே நல்லவர். எப்பவுமே ஜனங்கள் வந்து நம்ம நல்லவர் 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 சொல்றது கரெக்ட் தான். கர்த்தர் நல்லவர். அவருக்குள்ள ஒரு கோபம் வரும். எப்ப வரும்னா அவர் கற்பனைகளின்படி வாழாம, அவருடைய நீதியை செய்யாம, அவரை விட்டு விலகி போய் தேவ நீதியை குறிச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா அவர் சத்துருக்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்?
கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலி நாளாக்கிறவராக இருக்கிறார். விடமாட்டார். தப்பி போக ஒரு காலமோ விடமாட்டார். இதுவும் தெரியணும், அதுவும் தெரியணும். எந்த தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் நல்லவர், என்ன மன்னிச்சிருவாருங்கிற கண்ணோட்டத்தோடய போக, அப்படி எண்ணத்துல இருக்கிறவங்க தப்ப செஞ்சு 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 ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. அதனாலதான் இங்க அந்த நினிவேயின் பாரம் வருது. ஆண்டவர் பாக்குறாரு. சரி, இப்போ ஒரு என்ன செய்யணும், இவங்கள எச்சரிக்கை பண்ணணும்னு என்ன செய்யணும், ஒரு தீர்க்கதரிசி எழுப்பணும்ல. அதுக்குதான் நாகூம் அப்படிங்கிற தீர்க்கதரிசிய எழுப்பினார். நாகூங்கிற ஒரு தீர்க்கதரிசிய எழுப்பினார். எப்போ எழுப்பினார் தெரியுமா? அங்க யோனா வந்து சொன்னாரு இல்லையா, யோனா வந்து சொல்லிட்டு போனாரு, திருந்தினாங்கல்ல அந்த டைம்ல. அதுல இருந்து 150 வருஷம் கழிச்சு இந்த நாகூம் 150 வருஷம் ஜனங்கள் சரி கெட்டு போயிட்டாங்க. 150 வருஷம் கழிச்சு நாகூம் நினிவேக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். சரியா? இவர் எல்கோசுங்கிற ஊரை தவிர்த்துட்டு இவரை பத்தி எதுவும் இங்க சொல்லப்படல. சரியா? சரி, அடுத்து இவர் எந்த நாட்கள்ல தீர்க்க தரிசனம் சொன்னார்னா, யூதாவின் ராஜாவாகிய யோசியாவின் நாட்கள்ல சொல்லியிருக்கணும். இந்த டைம்ல தான் தீர்க்க தரிசனம். இந்த அசிரியர்களிடத்துலதான் இஸ்ரவேலர்கள் பிடிபட்டு போனாங்க. இந்த அசிரியர்களிடத்துலதான் செஞ்ச பாவத்துக்கு நிமித்தம் இஸ்ரவேலர்கள் வீழ்ந்து போனார்கள். அதே சமயம் இதே அசிரியர்கள் இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்ல, யூத தேசத்துக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எசேக்கியா ராஜாவின் நாட்களில் இவர்கள் எருசலேமை முற்றுகையிட்டாங்க. இந்த நினிவே அசிரிய ராஜா வந்து என்ன பண்ணினாரு, பிரஜாதியான ராஜா எசேக்கியா ராஜா காலத்துல மொத்தமா எருசலேமை என்ன செஞ்சுட்டாங்க, முற்றுகையிட்டாங்க. இந்த யூதர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறது 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 20 21 எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்லிடுறேன். சனகரிப் ராஜா வந்து எசேக்கியா ராஜா காலத்துல தேசத்தை பிடிச்சிட்டு போனாரு. பிடிச்சிட்டு போயிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணாரு. ஆனா அவருடைய கோயில்ல அவர் உள்ள நிக்க சொல்ல, அவர் பிள்ளைகளாலேயே எந்த ராஜா வந்து நம்ம தேசத்தை பிடிச்சானோ அந்த சனகரிப்ப அவனுடைய பிள்ளைகளே கொலை செஞ்சு போட்டாங்க அவங்க ஆலயத்துக்குள்ளேயே. அதை குறிச்சு இதுக்குள்ள இருக்கு, அதை குறிச்சு இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. சரியா? நாகும் அப்படின்னா, நாகும்னா ஆறுதல். ஆறுதல். நாகும்னா பேரை வச்சு ஆண்டவர் சொல்லுவார். என்ன தெரியுமா? சரி சரி, யூதர்களுக்கு, இவங்களுக்கு இல்லையே, யூதர்கள், அதாவது ஆறுதல் அப்படின்னு சொன்னா, சரி சரி உங்களை நான் உங்களுக்கு ஆறுதலா இருப்பேன்னு சொல்லி இந்த நாகும் பேரை வச்சு ஆண்டவர் சொல்லுவார். ஆறுதல் அப்படின்னு. சரியா? யூதாவுக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்து இது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, 3 பகுதி தான் இது. வசனமா சொல்லாம நான் ஒரு சாப்டரா சொல்றேன், இதை நீங்க படிக்க. தேவனுடைய குணாதிசயமும் நினிவேயின் நியாயத்திற்கு ஃபர்ஸ்ட் சாப்டர், முதல் சாப்டர். 3 புக்கா பிரிக்கணுங்க. எழுதிட்டீங்களா? தேவனுடைய குணாதிசயமும் நினிவேயின் நியாயத்திற்கு. இரண்டாவது, நினிவேயின் மேல் வருகிற நியாயத்திற்பின் விளக்கம். நினிவேயின் மேல் வருகிற நியாயத்திற்பின் விளக்கம். நியாயத்தீர்ப்பின் விளக்கம். நினிவே மீது வருகிற தண்டனைக்கான காரணம் உண்டாகும். தண்டனைக்கான காரணம் உண்டாகும். சரி, சரி. தேவன் 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 நாகும் 2:13 உரைத்த வார்த்தைகளின்படியே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தால் அசிரிய சாம்ராஜ்யம் பிடிக்கப்பட்டு முற்றிலும் அழிந்து போனது. இந்த நினிவே நகரம், இவன் நம்ம இஸ்ரவேல் தேசத்தை பிடிச்சான். அந்த நினிவே 150 வருஷம் கழிச்சு தீர்க்க தரிசி வந்து சொல்லிட்டாரு. அவர் தான் சொன்னாரு, உன்னையும் ஒருத்த பிடிச்சிட்டு போவான், நீ அடங்க மாட்டேங்கிறல்ல, ஆண்டவர் இன்னொருத்த கையில கொடுப்பாருனாரு. பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சர் வந்தாரா, நேரா வந்து இஸ்ரேல பிடிக்கல, அசிரியாவை தான் பிடிச்சாரு. அசிரியாவை பிடிச்சா தான் இஸ்ரேல் யூதா எல்லாம் உள்ள கிடக்கு, தூக்கிட்டு போயிருப்பாரு, மொத்தமா தூக்கிட்டு போனாரு. அப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யம் தான் அதுல 13 சொன்னாரு, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து
ரதங்களை புகையெலும்பை எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ அற்றுப்போக பண்ணுவேன். உன் சாதனாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர். நேபுகாத்நேச்சர் மன்னன் புடிச்சிட்டு போயிட்டான். நகரம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. டைகிரிஸ் நதி அங்க இருந்தது. டைகிரிஸ் நதி கரையில இந்த நகரம் எப்படி அழிக்கப்பட்டு போச்சுன்னா, டைகிரிஸ்னு ஒரு நதி இருந்தது. பெரு வெள்ளத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி இந்த தேச நினிவே நகரம் முற்றிலையும் அழிச்சு போச்சு. பாத்தீங்களா? ஒரு மண்ணு பிடிச்சிட்டு தான் போனான். ஆனா அந்த ஊரை எப்படி அழிச்சு தெரியுமா? அழிச்சு போடுவேன்னு சொன்னார். எரித்து போடுவேன்னு சொன்னார். ஒரு ஸ்தானாபதி, ஒரு அம்பாசிடர் கூட இதுல இருந்து எவனும் எழும்ப முடியாதுன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே பக்கத்துல போன டைகிரிஸ் நதியில பெரு வெள்ளத்தை ஏற்படுத்தி ஊரையே ஆண்டவருக்கு விரோதமான பாவம் அவருக்கு பிடிக்கிறது இல்ல. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது நிறைவேறும். ஹalleluya. சங்கீதம் 33:4 பாருங்க ஒரு நிமிஷம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. வார்த்தை உத்தமமும், தேவனுடைய வார்த்தை உத்தமமும், செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கு. சொன்னது சொன்னதுதான். ஹalleluya. சொன்னார் என் வார்த்தையின்படி நடக்கிறதா. இதுல இருந்து நாகும் தீர்க்கதரிசி மலா நமக்கு என்ன சொல்ல தரப்பட்டிருக்கு தெரியுமா? நமக்கு என்ன சொல்ல தரப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்க ஒரு நன்மையை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. சொல்லாம வளர்த்தீங்கன்னா தறிகிட்டு போயிரும். இந்த புறஜாதிக்கு தான் இறக்கப்பட்டாரு. அதே புறஜாதி 150 வருஷம் கழிச்சு நாகும வச்சு சொல்ல சொன்னாரு. ஊரே கேட்கவே இல்லை. ஆண்டவர் அந்த பொருளாசை இதெல்லாம் முன்னாடி எதை கொண்டு வச்சுட்டாரு தெரியுமா? உபச்சாரம், காம இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அசூசியா அந்த பொருளாசையில இருந்து எல்லாத்தையுமே இதெல்லாம் இந்த ஊர்ல இருந்ததுனால ஒரு தண்ணி அலைவு டைகிரிஸ். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவரை ருசிச்சு பார்க்கணும். ஹalleluya. ஆமென். ஆமென்.